பெரியவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் சந்திரசேகர பாரதி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ சமீபமாக ஒரு ஆடியோ ஹைதராபாத் ஸ்ரீராம் கணபாடிகள் நம்ம நண்பர் அவரோட அனுப்பிச்சிருந்தார். அவரோட குரல் கேட்டேன். யாரோ ஒருத்தர் ஸ்ரீமடம் மூலியமாக யாரோ பெரியவா சொல்லி பாடசாலைக்கெலாம் ஏசி தரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அதே நபர்கிட்டருந்து எனக்கும் ஒரு கால், அதாவது என் நண்பருக்கும் ஒரு கால் வந்தது. பஜன் ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு ஃபோன் வந்தது. இதே மாதிரி எல்என்டின்னு அவள் ட்ரூ காலரில் அப்படி வச்சுருக்கா போல் இருக்குது. கால் இருந்தால் அப்படி தெரிகிறாப்புல. எல்என்டிலேருந்து பேசுகிறேன், டாக்டர் பாலசுப்ரமணியம்னு பேர் அப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டு பெரியவா உத்தரவாயிருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஆகஸ்ட் மாதம் ஒரு பஜன் ப்ரோக்ராம் இருக்குது 10 நாளைக்கு. அதுக்கு நீங்கள் பாடணும்னு பெரியவா உத்தரவு. எவ்வளோ பேர் வேணால் கூட்டின்னு வாங்க, ஒன்றும் கணக்கு இல்லை, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே பஜன் ரவி அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பெரியவா சொன்னான்னு சொல்கிறாளே, ஆஸ்திரேலியா கூப்பிட்றாளே, ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கிறதா உங்களுக்கு தெரியுமா, மடத்து சம்மந்தமாக எதாவது நடக்கிறதா தெரியுமான்னு என்னை விசாரித்தார். நான் போகலாமா ஒத்துக்கலாமான்னு தெரியல எனக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணார். நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க, ஏன்னா யாருன்னு தெரியல, எனக்கு மடத்துலேருந்து எனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் எதுவும் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் மறுநாள் ஃபோன் பண்ணார். ஏன்னா எனக்கு டவுட்டாக இருந்து நான் மறுபடியும் வேறு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதே ஆமாம்மா நான் டாக்டர் பாலசுப்ரமணியம் தான் பேசுகிறேன், பெரியவா உங்கள் பேரை தான் சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அதே நம்பர்லேருந்து ஃபோன் நான் தான் பாலசுப்ரமணியம் பேசுகிறேன், இந்த மாதிரி எனக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு கார் கொடுக்குறா. அந்த காரோட மதிப்பு 22 லட்சம் ஸ்கார்பியோ. அந்த காரை எங்களுக்கு ஆஃபரில் 5.25 லட்சத்துக்கு கொடுப்பா. நான் அதை பெரியவாட்ட இந்த மாதிரி தரா பெரியவா நான் வேண்டான்னு சொன்னேன். பெரியவா நீ வேண்டான்னு சொல்லாத, அது ஒருத்தர் கொடுக்கணும், ஒருத்தர் நான் நியமிச்சிருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கேன். அது மாதிரி சொன்னேன். அது எனக்கு தெரிஞ்சு உங்களை தான் சொல்கிறா பெரியவா, அதனால் அந்த கார் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அதனால் நீங்கள் அந்த காரை வாங்கிக்கோங்க. நான் என் கம்பெனியில் எங்கள் அண்ணாக்கு தான் நான் அந்த காரை கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். நான் அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன், நான்லாம் பெரிய ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த 5.25 லட்சத்தை நான் தர அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் இப்போ இது பண்ணிட்டேன்னா அவள் கார் டெலிவரி பண்ணிவிடுவா, நான் மாற்றுக்கே வருவா, நானே கூட வரேன், நானே கூட உங்களுக்கு கார் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் நான் பண்ணித்தரேன் உங்கள் பேருக்கு அப்படின்னு. இவர் கொஞ்சம் சிந்தனை பண்ணிவிட்டு, எனக்கு இப்போ கார்லாம் தேவையில்லை சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, என் நம்பர் கொடுத்த அந்த மடத்துலேருந்து ஸ்ரீனிவாசன் யாரையோ சொல்கிறீங்களே அவர் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு இருக்கார் சார். உடனே அவர் கொஞ்சம் என்ன சார் நம்ப மாட்டேங்கிறாளே, என் மேலே நம்ம இதுவாக உங்களுக்கு நம்ப மாட்டேங்களா, என் மேலே சந்தேகமாக உங்களுக்குன்னு கேட்டிருக்காரு. சார் சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை சார், ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கா, என்ன ரவின்னு எத்தனையோ பேர் இருப்பா பாகவதாள், நான் ஒன்றும் அவ்வளோ பிரபலமானவன் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி என் நம்பர் கொடுத்தார், என்னை யார் சொல்லி ஸ்ரீனிவாசன் என் நம்பர் உங்களுக்கு கொடுத்தாரு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனால் இந்த காரும் எனக்கு தரணும்னு சொல்கிறேன், அதுவும் எனக்கு எப்படின்னு தெரியல. அதனால் எனக்கு அந்த கார் இப்போ அவசியமும் இல்லை, எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது. அதனால் அந்த ஸ்ரீனிவாசன் நம்பர் கொடுத்துட்டேன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் ஆஸ்திரேலியா ப்ரோக்ராமுக்கு, அதுக்காக கேட்டுக்கிறேன், என்ன தான் பெரியவா சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், அதுக்காக நம்பர் கொடுங்க அப்படின்னு. சரி சார் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு கார் வேண்டாம்னா நீங்கள் ஆஸ்திரேலியா ப்ரோக்ராம் மட்டும் பாடிட்டு போயிடுங்க, நான் உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் நம்பர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணவர் தான். அதுக்கப்புறம் அந்த கால் வரல. அதனால் இந்த யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பெரியவா பேர் மட்டத்தோட பேர் அந்த மாதிரிலாம் யாரோ சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் இந்த மாதிரி கால் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. பெரியவா சரணம்.